5 கேள்வி 5 பதில்கள். கேள்வி 1. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பாங்காங் ஏரி எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் டெரிட்டோரியத்தில் உள்ளது? அஸ்ஸாம், கேரளா, லடாக், சிக்கிம். விடை லடாக். சீனா 60 ஆண்டுகளாக கட்டுப்பாட்டில் உள்ள பாங்காங் ஏரிக்கு அருகில் 400 மீட்டர் பாலத்தை கட்டி முடித்துள்ளது. இந்த பாலம் ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளுக்கு இடையே விரைவான துருப்பு நகர்வுகளை எளிதாக்குகிறது. இதற்கு பதிலடியாக ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் இடையே அனைத்து வானிலை இணைப்புக்காக 4.1 கிலோமீட்டர் சிங்குன்லா சுரங்கப்பாதையை இந்தியா உருவாக்குகிறது. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். சிங்குன்லா சுரங்கப்பாதை இதுக்கு பேர். பாங்காங் ஏரி சர்ச்சைக்குரிய பிரதேசத்தில் உள்ள உயரமான உப்பு நீர் ஏரியாகும். இது ஓரளவு திபெத் மற்றும் லடாக்கில் உள்ளது. அடுத்தது கேள்வி 2. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த தேஜாஸ் இலகு ரக போர் விமானம் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? DRDO, இஸ்ரோ, பெல், JAXA. விரிவாக பார்ப்போம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து தேஜாஸ் இலகு ரக போர் விமானங்களை பெறுவதில் இந்திய விமானப்படை தாமதங்களை எதிர்கொள்கிறது. அதன் தயார் நிலை மற்றும் திறன்களை பாதிக்கிறது. 4-5 தலைமுறை ஒற்றை இருக்கை சூப்பர்சோனிக் மல்டி ரோல் போர் விமான தேஜாஸ் DRDOவின் ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் HAL ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. MiG-21 மற்றும் Su-7 ஜெட் விமானங்களை மாற்றும் நோக்கத்துடன் இது 2016 IAFல் இணைந்தது. இது 3 மாடல்களை கொண்டுள்ளது மற்றும் பல்துறை போர் பாத்திரங்களுடன் அதன் வகுப்பில் மிகச் சிறிய மற்றும் இலகுவானதாக அறியப்படுகிறது. DRDO தான் சொல்லியிருக்காங்க. DRDOவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி HAL ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்தது கேள்வி 3. எந்த அமைச்சகம் சமீபத்தில் லோக்சபாவில் பாரதிய வாயுயான் விதேயக் 2024 அறிமுகப்படுத்தியது? உள்துறை அமைச்சகமா, சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமா, பாதுகாப்பு அமைச்சகமா, மின் அமைச்சகமானு கேட்குறாங்க. பாரதிய வாயுயான் விதேயக் 2024 மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரால் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. விமான விபத்துக்கள் மற்றும் சம்பவங்களை விசாரிப்பதற்கும் விமான வடிவமைப்பு, உற்பத்தி, பராமரிப்பு, பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் விதிகளை அமைக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. 1934 ஆண்டின் விமான சட்டம் பலமுறை திருத்தப்பட்டு குழப்பத்தை உருவாக்கியது. இந்த மசோதா இந்த விதிமுறைகளை நெறிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் முயல்கிறது. அடுத்தது கேள்வி எண் 4. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பாந்தவ்கர் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசாவா, உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா, அஸ்ஸாமா? அப்படின்னா ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தின் பந்தவ்கர் புலிகள் சரணாலயத்தில் ஆபத்தான புலி இறப்பு மற்றும் வேட்டை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விந்திய மற்றும் சாத்புரா மலைத்தொடர்களுக்கு இடையில் உமரியா மாவட்டத்தில் அமைந்துள்ள இது 1968 ஆண்டில் தேசிய பூங்காவாக இருந்துச்சு. 1993 ஆண்டில் புலிகள் காப்பகமாக மாறியது. சமீபத்தில் அடுத்தது கேள்வி எண் 5. சமீபத்தில் எந்த அமைப்பு சத்தான உணவுகள் மதிப்பு சங்கிலிகளில் முதலீடு செய்வதற்கான வழக்கு என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது? ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷனலாக மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கான உலகளாவிய கூட்டணி கெயின் சொல்லுவாங்க, GAIN செஞ்சிலுவை சங்கமா, ஆக்ஸ்ஃபாம் இன்டர்நேஷனலா அப்படி இருக்காங்க. மேலே ஏல கொடுத்ததான் டீலிங் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கெயின் தான், GAIN. விரிவாக பார்ப்போம். கெயின் GAIN அறிக்கை ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மதிப்பு சங்கிலிகளில் முதலீடு செய்வதற்கான வழக்கு பாலின ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், வணிகத்திறனை அதிகரிக்கவும் வேளாண் உணவுத்துறையில் ஊட்டச்சத்து முதலீடுகளை வலியுறுத்துகிறது. கெயின் 2002 UNல் தொடங்கப்பட்ட ஒரு சுவிஸ் NGO. உணவுகளில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கான அணுகலை அதிகரிக்க
பொது தனியார் கூட்டாண்மைகளை ஆதரிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.